நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பார்ட் 7 8th புக்ல இருக்கிற அடிப்படை மேக்ஸ் பார்க்க போறேங்க. நம்ம 6th 7th புக்ல இருந்து அடிப்படை மேக்ஸ் போட்டாச்சுங்க. 8th to 10th வரைக்கும் இருக்கிற அடிப்படை மேக்ஸை கம்ப்ளீட் பண்ணி நெக்ஸ்ட் வந்து நம்ம டாபிக் உள்ள போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஏன்னா பேசிக் மேக்ஸ் ரொம்ப முக்கியம். அதனால இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 8th ஸ்டாண்டர்ட்ல மேக்ஸிமம் என்னென்ன அடிப்படை மேக்ஸ் தேவையோ அதை பார்க்க போறோம். இந்த ஒரு வீடியோல 8th கம்ப்ளீட் பண்ணிடல. 8th அந்த அளவுக்கு அதிகமா அடிப்படை கணக்கு இல்லைங்க. ஓகேங்களா? டாபிக் சம் தான் இருக்குது. நீங்க டாபிக் உள்ள போகும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இதில் நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னு சொல்லி ஒரு டாபிக் சொல்லிடலாம். எண்கள் பார்க்க போறேங்க. நெக்ஸ்ட் அளவியல வந்து வட்டக்கோண பகுதியின் சுற்றளவு பரப்பளவு அதெல்லாம் பார்ப்பேங்க. நெக்ஸ்ட் இயற்கணிதத்துல வந்து எப்பவும் போல தீர்க்க சம் இருக்குமா அது மாதிரி பார்க்க போறேங்க. அடுத்த வாழ்வியல் கணிதத்துல தான் இங்க கொஞ்சம் முக்கியமான சம்மெல்லாம் இருக்கு. ஓகேங்களா? டைம் அண்ட் ஒர்க், அதுக்கப்புறம் வந்து கூட்டு வட்டி. ஏன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம ஏற்கனவே 7th புக்ல பார்த்துட்டு 8th புக்ல நம்மளுக்கு என்ன வருதுன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வருது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வடிவியல் வந்து ரெண்டு ஆங்கிள் தெரியும்னா எப்படி ஃபைன் பண்ணன்னு சொல்லி மட்டும் பார்க்க போறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சிடலாம். ஓகேங்களா? இந்த ஒரு வீடியோ மட்டும் 30 மினிட்ஸ்க்கு மேல வரும். ஏன்னா 8th புக் ஃபுல்லுமே பார்க்க போறோம். ஓகேங்களா? அதனால வீடியோ வந்து தயவு செஞ்சு ஃபுல் வீடியோ பாருங்க. ஓகேங்களா? ஏன்னா பேசிக் மேக்ஸ் ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னா நான் வீடியோக்குள்ள டாபிக்ல போகும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. கவலைப்படாதீங்க. உங்களை வந்து ஜனவரி பிப்ரவரிக்குள்ள ஃபுல் டாபிக் உங்களை கவர் பண்ணி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு டாப்பிக்கா உங்களுக்கு டெஸ்ட் வச்சு மேக்ஸ்ல வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டாச்சும் உங்களை 25 அவுட் ஆஃப் 25 எடுக்க வைக்கிறது என்னோட வேலை. ஓகேங்களா? நீங்க கன்வின்ஸா என்னென்ன பார்க்கணும் வீடியோ பார்க்கணுங்க. மேக்ஸ் வீடியோ ஃபுல்லு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சோன்னே ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி மேக்ஸ் தனியாக ரிவிஷன் டெஸ்ட் கொண்டு போவாங்க. அதையும் நீங்க ப்ராப்பரா நீங்க யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த வீக்கோட ஃபுல் டெஸ்ட் ஒன்று கொடுப்போம். அது பிளஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் எல்லாமே கொடுப்போம். எல்லாமே நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க மேக்ஸ்ல 25 அவுட் ஆஃப் 25 எடுத்துடலாம். ஓகேங்களா? வாங்க இந்த டாபிக்ல உள்ள என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். நெக்ஸ்ட் இப்போ என்ன பார்க்க போறோம்னா விகிதமுறு எண்களை கூட்டுறது, கழிக்கிறது, பெருக்கிறது பார்க்க போறேங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா அடிப்படை பண்புகள் சொல்லி விகிதமுறு எண்களோட பண்புகள் இருக்கு. அது கேட்க சான்ஸ்ல இருந்தாலே தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? தெரிஞ்சுட்டு உள்ள போகும்போது நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகேங்களா? பாருங்க, விகிதமுறு எண்களை கூட்ட சொல்லிக்கிறாங்க. 3 வேல்யூ கொடுத்துட்டாங்க. 3 வேல்யூ ஆட் பண்ண என்ன வேல்யூ வரும்னு சொல்லி கேட்டுக்கிறாங்களா? 3ஐயும் ஆட் பண்ணும்போது கீழே பாருங்க, கீழே இருக்கிற வேல்யூ எல்லாமே சேமா இருக்குதான்னு பாருங்க. சேமா இருந்துச்சுன்னா டைரக்டா ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் வேற வேல்யூ இருந்துச்சுன்னா நீங்க எல்சிஎம் ஃபைண்ட் பண்ணி தான் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ வந்து 2/3 அடுத்தது 3/2 இருந்துச்சுன்னா 3 and 2க்கு எல்சிஎம் ஃபைண்ட் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே சேம் வேல்யூவா இருக்கு. ஓகேங்களா? சேம் வேல்யூவா இருக்கும்போது டைரக்டா ஆட் பண்ணுங்க. -6/11 plus 8/11 plus -12/11. ஓகேங்களா? இப்போ ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணீங்கன்னா என்ன வருது? கீழே எல்லாமே தொகுதி பகுதிங்களா, பகுதியில் இருக்கிற எல்லா வேல்யூ சேமா இருக்கணும்னே அந்த 11 அப்படியே போட்டுக்கலாம். மேலே இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணுவோம். -8 plus -12 ஒரே சிம்பிளுக்கு ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணீங்கன்னா என்னங்க வரும்? -12 -6 ஆட் பண்ணா -18 வருமாங்க. 18 வெரி குட்ங்க. 18லேருந்து 8 மைனஸ் பண்ணீங்கன்னா என்னங்க? -10/11 வரும். 10/11 தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, இதுல இருந்து இதை கழிச்சீங்கன்னா என்ன ஆன்சர் வரும்னு சொல்லி நீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ரெண்டுலேயும் பகுதி வேல்யூ சேமா இருக்குது. 17 அடுத்து -12 -9 ஆன்சர் என்ன ஆன்சர் சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. விகிதமுறு எண்களை கூட்டல் கழித்தல் எப்பவும் போல டைரக்ட் ஃபார்மேட் தான் மெத்தட் தாங்க. இருந்தாலும் ஒரு அது புக்ல இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அடுத்தது விகிதமுறு எண்களை பெருக்கல் வந்து எப்பவும் போல பெருக்கல் மெத்தட் தாங்க. ஆப்போசிட் கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்க. மேலே கீழே கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்க. சப்போஸ் கேன்சல் பண்ண முடிஞ்சா கேன்சல் பண்ணுங்க. அப்படி கேன்சல் பண்ண முடியும்னா என்ன சொன்னாங்க? டைரக்டா மல்டிப்ளிகேஷன் பண்ண சொன்னேன். டைரக்டா ஃபர்ஸ்ட் மைனஸ் இன்டூ பிளஸ் என்னங்க? மைனஸ் வருமா? -5 into 7 என்னங்க? 35 பை அடுத்தது 8 into 3 என்னங்க? 24 போட்டுங்க. அடுத்தது விகிதமுறு எண்களின் பண்புகள் இருக்குங்க. ஒரு 4 பண்புகள் கொடுத்திருப்பாங்க. அந்த 4 பண்புகள் என்னென்னு தெரிஞ்சுக்குங்க. அடைப்பு பண்புன்னு, பரிமாற்று பண்பு, சேர்ப்பு பண்பு, சமணி பண்பு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அடைப்பு பண்பு என்னன்னா a, b வந்து ரெண்டுமே விகிதமுறு எண்ணா இருந்துச்சுன்னா a+b வந்து அடைப்பு பண்பை வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். a+b ஒரு விகிதமுறு எண்ணா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்து கூட்டலுக்கான அடைப்பு பண்பு. ஓகேங்களா? அதுவே பெருக்கலுக்கான அடைப்பு பண்பு என்னன்னா a, b ரெண்டுமே ஒரு விகிதமுறு எண்ணா இருந்துச்சுன்னா a into b விகிதமுறு எண்ணா இருக்கு. இது வந்து அடைப்பு பிரியை வந்து ப்ரூவ் பண்ணுதுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்து சேர்ப்பு பண்புனா என்னன்னா a+b+c = a+b+c.
இப்படிங்கிற ஃபார்மேட்ல வந்து அது வந்து சால்வ் பண்ணுச்சுன்னா அது வந்து ஒரு சேர்ப்பு பண்பு வந்து அங்கே சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஏபிசி மூணுமே விகிதமுறு எண்ணா இருக்கணும். அப்படி இருந்து இந்த ஃபார்முலா வந்து நம்மளுக்கு ஒபே பண்ணுச்சுன்னா அது வந்து அந்த இது வந்து சேர்ப்பு பண்பை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு சொல்லி மீனிங். ஓகேங்களா? அதுவே பெருக்கலுக்கான சேர்ப்பு விதி என்னன்னா a into bc equal to a into b into c, இது சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க பரிமாற்று பண்பு. இது தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு தேவையில்லை, இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இது முக்கியமானது, அதனாலதான் எக்ஸ்பிளைன் பண்ணா. ஆனா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இல்ல. a plus b equal to b plus a சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா இதோட வேல்யூ சேமா இருந்துச்சுன்னா அது பரிமாற்று பண்பை வந்து நிறைவு செய்யுதுன்னு சொல்லாங்க. அதே போல பெருக்கலுக்கான பரிமாற்று பண்பு என்னன்னா a into b equal to b into a ன்னு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்த சமணி பண்பு வந்து கூட்டலுக்கான சமணி வேல்யூ என்னன்னா ஏங்க, அதே போல பெருக்கலுக்கான சமணி வேல்யூ என்னன்னா 1. ஓகேங்களா? ஏங்கிறது வராது, ஏங்கிறது வந்து சம் வேல்யூ ஏதோ ஒன்று இருக்குமா அந்த வேல்யூ. ஓகேங்களா? ஜீரோங்கிறது சமணி பண்பு. ஓகேங்களா? அடுத்து ஏ நாட்டோட வேல்யூ என்னங்க, ஏ நாட்டோட வேல்யூ 1. அப்போ 2 பவர் நாட்டோட வேல்யூ என்னங்க 1 தான். ஓகேங்களா? அடுத்து ஏ பவர் மைனஸ் எம் எப்படி எழுதலாம்னா 1 by ஏ பவர் எம் எழுதலாம். ஓகேங்களா? அதுக்கு ஒரு ஃபார்மேட் எழுதிக்கிறோம் பாருங்க. 2 பவர் மைனஸ் 1 எப்படி எழுதலாம் 1 by 2 பவர் 1 எழுதலாம். சப்போஸ் இங்க 2 பவர் 2 இருந்துச்சுன்னா 1 by 2 பவர் 2 எழுதலாம். ஓகேங்களா? அடுத்து ஏ பவர் mn எப்படி எழுதலாம்னா ஏ பவர் m into n சொல்லி எழுதலாம். இப்போ என்னென்ன பார்த்தேன்னு சொல்லி ஒரு ரீகால் பண்ணிடுறேன். எண்கள்ல வந்து விகிதமுறு எண்களை கூட்டுறது எப்படின்னு சொல்லி பார்த்தோம், கழிக்கிறது எப்படி, பெருக்கிறது எப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் விகிதமுறு எண்களோட அடிப்படை பண்புகள் பார்த்தோம். அடிப்படை பண்புகள் ஃபர்ஸ்ட் என்ன பண்பு பார்த்தாங்க, அடைப்பு பண்பு பார்த்தோம். அடுத்து சேர்ப்பு பண்பு, பரிமாற்று பண்பு, சமணி பண்பு, இது ஓவராலா தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் இந்த லா வேணா ரொம்ப முக்கியம், ஏ நாட்டோட வேல்யூ என்னங்க 1, இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. இதுல நீங்க எதுவுமே அந்த அளவுக்கு அட்வான்ஸா தெரிஞ்சுக்க தேவையில்லை, இருந்தாலும் பேசிக்கான கண்டென்ட். ஓகேங்களா? வாங்க அடுத்தது நம்மளுக்கு என்ன இருக்குதுன்னா ஸ்கொயர் அண்ட் கியூப் வேல்யூ ஃபைண்ட் பண்ண தெரியணும்னு சொல்லி இருக்குங்க. அதுல ஃபர்ஸ்ட் நம்ம எது வரைக்கும் தெரிஞ்சிருக்குன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு போனோன்னு என்ன வேலை செய்யறீங்கன்னா ஸ்கொயர் வந்து 1 to 25 ஸ்கொயர் வரைக்கும் நீங்க நல்லா தெளிவா படிச்சு வச்சுங்க. அதே போல கியூப் வேல்யூ 1 to 20 வரைக்காச்சும் முடிஞ்ச அளவுக்கு படிச்சு வைங்க. இது 1 to 30 வரைக்கும் படிக்க முடிஞ்சாலும் படிச்சு வைங்க. இது உங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு, டைம் கொஞ்சம் ஈஸியா சால்வ் பண்ணலாம். இது ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க, தெரிஞ்சு வச்சுக்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1ஓட ஸ்கொயர் என்னங்க 1, 2ஓட ஸ்கொயர் என்னங்க 4. ஓகேங்களா? 3ஓட ஸ்கொயர் என்னங்க 9. ஓகேங்களா? 4ஓட ஸ்கொயர் என்ன 16, 5ஓட ஸ்கொயர் என்னங்க 25, 6ஓட ஸ்கொயர் என்னங்க 36, 7ஓட ஸ்கொயர் 49, 8ஓட ஸ்கொயர் 64, 9ஓட ஸ்கொயர் 81, 100 ஸ்கொயர் 100, 10ஓட ஸ்கொயர் 100. ஓகே, நீங்க எதுவரை தெரிஞ்சுக்கணும் 1 to 30 வரைக்காச்சும் மினிமம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? தெரிஞ்சுங்கன்னா சம் அப்ரோச் பண்ணலாம். இல்லாட்டி இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க 1 to 10 வரைக்கும். மிச்சதுக்குலாம் ஈஸியா எப்படி ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் பண்றேன்னு சொல்லி ஸ்கொயர் ரூட் டாபிக் நான் எடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியா சொல்லி தரப்போறேன். அந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணும்போது நீங்க ஈஸியா சம்ம சால்வ் பண்ணிடலாம். முடிஞ்ச அளவுக்கு 1 to 10 வரைக்குமாச்சும் படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது தெரிஞ்சா கூட நான் எப்படி ஸ்கொயர் ரூட் வேல்யூ ஃபைண்ட் பண்ணேன்னு சொல்லி அந்த வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கிறேன், இருந்தாலும் போய் பாருங்க. இல்லாட்டி நம்ம டாபிக் எடுப்போமே, ஆன் டாபிக் எடுக்கும்போது உங்களுக்கு கன்யூஸா போடுவா, அப்போ உங்களுக்கு கொஞ்சம் நல்லா புரியும். நீங்க இப்ப என்ன பண்ணீங்கன்னா 1 to 30 வரை முடிஞ்ச அளவுக்கு படிக்கிறீங்க படிங்க. அப்படி இல்லாட்டி 1 to 10 வரைக்குமாச்சும் படிச்சு வச்சுங்க. அதுக்கப்புறம் ஈஸியா எப்படி கிராக் பண்ணன்னு சொல்லி நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? நான் இருக்க கவலைப்படாதீங்க. அடுத்த கனமூலங்கள் பார்க்க போறேன். கனமூலங்கள் முடிஞ்ச அளவுக்கு 1 to 20 வரைக்கும் படிக்க சொல்றேன், ஆனா இருந்தாலும் படிக்க மாட்டீங்க. இருந்தாலும் ஓகேங்க, 1 to 10 வரைக்குமாச்சும் தெரிஞ்சு வச்சுங்க. மித்தது ஈஸியா எப்படி நான் ஃபைண்ட் பண்ணேன்னு சொல்லி நான் சொல்லி தர போறேன், கவலைப்படாதீங்க. அப்கமிங் டேஸ்ல பாத்துக்கலாம். 1ஓட கியூப் வேல்யூ என்னங்க 1, 2ஓட கியூப் வேல்யூ என்னங்க 8. ஓகேங்களா? 3ஓட கியூப் வேல்யூ என்னங்க 27, 4ஓட கியூப் வேல்யூ 64ங்க, 5ஓட கியூப் வேல்யூ 125. ஓகேங்களா? 6ஓட கியூப் வேல்யூ 216. ஓகேங்களா? 7ஓட கியூப் வேல்யூ என்னங்க 343. ஓகேங்களா? 8ஓட கியூப் வேல்யூ 512. ஓகேங்களா? அதே 9ஓட கியூப் வேல்யூ 729. ஓகேங்களா? 10ஓட கியூப் வேல்யூ 1000. ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு இதுதாங்க கனமூலம் அண்ட் ஸ்கொயர் வேல்யூ. இது மட்டும் ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கங்க. சம் இந்த புக்ல இல்ல, இருந்தாலுமே உங்களுக்கு வந்து டாபிக்ல போகும்போது உங்களுக்கு எந்தெந்த தேவையோ அதெல்லாம் நான் சொல்லி தர போறேன். அதனால எதையும் நினைச்சு ஒரி பண்ணிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் இதை பத்தி டீட்டெயிலா ஓரளவுக்கு நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஒரு 2 டேஸ் ரிப்பீட்டா படிச்சுட்டே இருந்தீங்கன்னா கன்யூஸா மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிரு, எந்த ஒரு குழப்பம் வராது. நீங்க கன்யூஸா முடியலனா 1 to 10 வரைக்காச்சும் படிங்க. இது 1 to 10 வரைக்கும் படிங்க. மித்ததெல்லாம் நான் சொல்லி தர போறேன். டாபிக்ல போகும்போது உங்களுக்கு ரொம்ப நல்லா நீட்டா புரியும். ஓகேங்களா? வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா அளவியல் டாபிக். அளவியல்ல அந்த அளவுக்கு எதுவுமே இல்ல, வட்டக்கோண பகுதி பத்தி தான் இருக்கு. வட்டம்னா என்ன, வட்டத்துல நான்னா என்ன, வட்ட பிரதினா என்ன, அதை பத்தி எல்லாம் வட்டவில் இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. தெரிஞ்சு
தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பார்க்க போறோம்னா வட்டக்கோண பகுதியின் பரப்பு சுற்றளவு இதெல்லாம் தான் பார்க்க போறோம். அது பார்த்தோம்னா அந்த டாபிக் முடிஞ்சிரும். ஓகேங்களா, வாங்க அந்த டாபிக் தான் கொஞ்சம் பெரிய டாபிக். அதுக்கப்புறம் இருக்க இயற்கணிதம், அதுக்கு அடுத்து இருக்கிற டாபிக் எல்லாம் கொஞ்சம் வடிவில எல்லாம் சின்ன சின்ன டாபிக் தான். ஒரு 2 நிமிஷம் வீடியோ, 2 நிமிஷம் தான் வரும். ஓகேங்களா, இதுவே எச்சா வருவாங்க போறோம்னா ஆரம்னா என்ன, விட்டம்னா என்ன, நான்னா என்ன, வட்டவில்னா எது, வட்டத்துண்டுனா எது, வட்டக்கோண பகுதினா எதுன்னு சொல்லி பார்க்க போறோம். ஓகேங்களா, ஆரம்னா என்னன்னா விட்டத்துல பாதி ஆரம் சொல்லுவீங்க. விட்டத்துல பாதி ஆரம், மையத்தொலைவில் உள்ள சமத்தொலைவு ஆரம் சொல்லுவீங்க. ஆரம்னா என்னன்னா மையத்தின் சமத்தொலைவுமே விட்டத்துல பாதி ஆரம் சொல்லுவீங்க. விட்டம்ங்கிறது என்னன்னா மையத்தின் வழியே செல்லும் கோட்டுத்துண்டோட நான் தான் விட்டம் சொல்லுவீங்க. நான் என்ன, வட்டத்தின் இரு புள்ளிகளை இணைக்கும் பகுதி நான் சொல்லுவீங்க. என்னென்ன பார்த்தாங்க, ஆரம்னா என்ன, வட்டத்தின் சமத்தொலைவு ஆரம் சொல்லுவீங்க. ஓகேங்களா, விட்டத்துல பாதியும் ஆரம் சொல்லலாம். ஓகேங்களா, விட்டம்னா என்னன்னா மையத்தின் வழியே செல்லும் கோட்டுத்துண்டோட நான் தான் விட்டம் சொல்லுவீங்க. ஓகேங்களா, நானே என்னன்னா வட்டத்தின் இரு புள்ளிகளை இணைக்கும் கோட்டுத்துண்டு பேரு நான் சொல்லுவீங்க. இதுதான் வட்டத்துல பேசிக்கா நமக்கு தெரியணும். ஓகேங்களா, அதுலயே பாருங்க வட்டக்கோண பகுதின்னு மையத்தோட இரு கோணங்களை இழக்கும் போது இந்த பகுதி வருதாங்க, இந்த பகுதி தான் வட்டக்கோண பகுதி. ஓகேங்களா, வட்டவில்னா எதுனா இப்படி மேல இருக்கு பாருங்க, இதுதான் வட்டவில். ஓகேங்களா, வட்டத்துண்டுனா என்னன்னா இதுதான் வட்டத்துண்டு. ஓகேங்களா, இது பேசிக்கா தெரிஞ்சுக்குங்க. நெக்ஸ்ட் என்னென்ன டாபிக் பார்க்க போனா வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு, சுற்றளவு, வட்டவில்லின் நீளம், வட்டக்கோண பகுதியின் மையக்கோணம் பார்க்க போறேங்க. வட்டக்கோண பகுதியின் பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலானா θ/360 டிகிரி இன்டு πr ஸ்கொயர்டு. இது பரப்பளவு. ஓகேங்களா, அதுவே சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலானா L+2R. Lங்கிறது என்னன்னா வட்டவில்லின் நீளம். L எப்படி ஃபைண்ட் பண்ணுவீங்கன்னா θ/360 டிகிரி இன்டு 2πr. ஓகேங்களா, வட்டக்கோண பகுதியின் மையக்கோணம் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா 360 டிகிரி பை L. இது ஃபார்முலாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தா வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு என்ன ஃபார்முலாங்க, θ/360 டிகிரி இன்டு πr ஸ்கொயர்டு. ஓகேங்களா, அதுவே சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலானா L+2R. ஓகேங்களா, அதுவே வட்டக்கோண பகுதியின் நீளத்துக்கு Lக்கு என்ன ஃபார்முலானா θ/360 டிகிரி இன்டு 2πr. ஓகேங்களா, இதுதான் பேசிக்கா இருக்கிற ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வச்சு 1 or 2 சம் சால்வ் பண்ணி காட்டுறேன். சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்குங்க, உள்ள அட்வான்ஸா போறதில்ல. ஃபர்ஸ்ட் எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்க, மையக்கோணம் கொடுத்துட்டாங்க, ஆரம் கொடுத்துட்டாங்க, வில்லி நீளம், நம் பரப்பளவு ரெண்டுமே ஃபைண்ட் பண்ணணும். வில்லி நீளத்துக்கு என்ன ஃபார்முலாங்க, வில்லி நீளம் ஈக்குவல் டு θ/θவோட வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்காங்க 120 பை அடுத்த 360 இன்டு 2 இன்டு பையோட வேல்யூ எவ்வளவுங்க 22/7. 22/7 இன்டு ஆரோட வேல்யூ எவ்வளவுங்க 21 போட்டுங்க. இப்போ டிவைட் பண்றதெல்லாம் டிவைட் பண்ணுங்க. இது 1 டைம் வரும், இது 3 டைம் ஆங்க. இது 1 டைம், இது 3 டைம் ஆங்க. 3 கேன்சல் ஆயிடுச்சுன்னா மிச்சம் 2 into 22 மல்டிப்ளிகேஷன் பண்ணா 44 வருதாங்க. 44 தான் ஆன்சர். அடுத்தது என்ன கண்டுபிடிக்க போனா பரப்பளவு. பரப்பளவு என்ன ஃபார்முலாங்க θ/360 டிகிரி இன்டு πr ஸ்கொயர்டு. θவோட வேல்யூ எவ்வளவுங்க 120/360 இன்டு பையோட வேல்யூ என்னங்க 22/7 இன்டு ஆரோட வேல்யூ என்னங்க 21. ஆர் ஸ்கொயர்டுக்கு 21 into 21. ஓகேங்களா, இது 1 டைம், இது 3 டைம், இது 1 டைம், இது 3 டைம் ஆங்க. 3 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 22 into 21 வருங்க. மல்டிப்ளிகேஷன் பண்ணா 462 வருதாங்க. 462 தான் ஆன்சருங்க. இதுதான் பேசிக்கா தெரிஞ்சுக்கணும். அதே சுற்றளவு கேட்டாங்கன்னா Lஓட வேல்யூ எவ்வளவு கண்டுபிடிச்சது 44. 44 plus 2 into ஆரோட வேல்யூ எவ்வளவுங்க 21 போட்டுங்க. 44 plus 2 into 21 மல்டிப்ளிகேஷன் பண்ணா என்னங்க வரும் 2 into 42 வருமாங்க. 44 plus 42 ரெண்டு ஆட் பண்ணீங்கன்னா என்னங்க வரும் 86 வருதாங்க. 86 தான் சுற்றளவு. இப்போ என்னென்ன பார்த்தாங்க, எப்படி வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு கண்டுபிடிக்கிறது, நீளம் எப்படி கண்டுபிடிக்கிறது, சுற்றளவு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி பார்த்தாங்க. நம்மளுக்கு என்ன தேவைன்னா மையக்கோணம், ஆரம் கொடுத்துட்டாங்க. டைரக்டா ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணலாம். θ/360 டிகிரி இன்டு πr ஸ்கொயர்டுங்கிறது பரப்பளவு. அதுவே சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலானா L+2R. ஓகேங்களா, அதுவே வில்லி நீளத்துக்கு என்ன ஃபார்முலானா θ/360 டிகிரி 2πr. ஓகேங்களா, இல்ல என்ன பண்றீங்கன்னா மையக்கோணம் கொடுத்துட்டாங்க, ஆரம் கொடுத்துட்டாங்க, வில்லி நீளம் கேட்டுக்கிறாங்க. வில்லி நீளத்துக்கு என்ன ஃபார்முலா θ/360 டிகிரி. θ இடத்துல என்னங்க இருக்கு 120. 120/360 இன்டு அடுத்தது 2 into 2 போட்டாங்க. அடுத்து பையோட வேல்யூ என்னங்க 22/7 இன்டு ஆரோட வேல்யூ என்னங்க
21 சொல்லி கொடுத்துருக்காங்க. 21 போட்டால் ஒரு 120 120 120 வேணுங்க, 360 கேன்சல் பண்ணிட்டு அப்புறம் 3 7 21 கேன்சல் பண்ண 3 டைம் 21 வருமாங்க. 3 கேன்சல் பண்ணிட்டு மிச்சம் என்ன இருக்கு 2 into 22 இருக்குமாங்க. 2 மல்டிப்ளிகேஷன் பண்ணா 44 வருதா. 44 தான் வில்லி நீளம். அடுத்த பரப்பளவு ஃபைண்ட் பண்ற பரப்பளவு என்னங்க தீட்டா பை 360 டிகிரி. தீட்டாவோட வேல்யூ என்னங்க 120 பை 360 இன்டூ அடுத்த பையோட வேல்யூ என்னங்க 22/7 இன்டூ அடுத்தது ஆரோட வேல்யூ என்னங்க 1 into 21 கேன்சல் பண்ணுங்க. எப்பவும் போல கேன்சல் பண்ணீங்கன்னா 21 into 20 22 into 21 மல்டிப்ளிகேஷன் பண்ணா 462 வருதாங்க. இதுதான் இதோட ஆன்சர். அதே போல சுற்றளவு கண்டுபிடிச்சிட்டா நெக்ஸ்ட் எல்லாமே ஒரு ரீகால் பண்ணி விட்டுற செவ்வகம் சதுரம் இணைகரம் எல்லாமே ஏன்னா 8th புக்ல கொடுத்துருக்காங்க. அது ஒரு பார்த்து நெக்ஸ்ட் டாபிக் இயற்கணிதம் போயிடலாம். எல்லாத்தையும் ஓவராலா ஒரு ரிவிஷன் மாதிரி சுற்றளவு பரப்பளவு கொடுத்துறாங்க. 8th புக்ல இருக்குது. இருந்ததனே நாமளே எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். முக்கோணத்துக்கான பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலானா 1/2 into b into hங்க. சுற்றளவுக்கு என்னன்னா 3 பக்கங்களோட கூடுதல். ஓகேங்களா முக்கோணம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் நாற்கரத்துக்கு என்ன ஃபார்முலானா பரப்பளவுக்கு 1/2 into d into h1 plus h2ங்க. அதுவே சுற்றளவு என்னன்னா 4 பக்கத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா வேலை முடிஞ்சது. ஓகேங்களா. அடுத்து இணைகரத்துக்கு பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலானா b into hங்க. அதுவே சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலானா 2 into a plus b. ஓகேங்களா. அதுவே பாருங்க செவ்வகத்துக்கு என்ன ஃபார்முலானா பரப்பளவுக்கு l into bங்க. சுற்றளவு 2 into l plus b. ஓகேங்களா. அடுத்து சரிவகத்துக்கு என்ன ஃபார்முலானா 1/2 into h into a plus bங்க. நெக்ஸ்ட் சுற்றளவுக்கு என்ன ஆன்சர்னா 4 பக்கங்களையும் கூட்டினீங்கன்னா வேலை முடிஞ்சு. சதுரத்துக்கு பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலானா a ஸ்கொயருங்க. அதுவே சுற்றளவுக்கு 4a. ஓகேங்களா. சாய் சதுரத்துக்கு பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலானா 1/2 into d1 into d2ங்க. அதுவே சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலானா 4aங்க. இதோட நம்மளுக்கு அளவியல் டாபிக் முடிஞ்சதுங்க. நெக்ஸ்ட் என்ன டாபிக்னா இயற்கணிதம். இயற்கணிதத்தை பேசிக்கா ஒன்னே ஒரு கண்டென்ட் தான் இருக்குது. ஒரு 2 நிமிஷத்துல அந்த வீடியோக்கு முடிச்சிடலாம். ஓகேங்களா. அதுக்கு வாங்க பாத்திரலாம். இங்க பாருங்க அடுத்த இயற்கணிதத்துல இந்த வேல்யூ டிவைட் பண்ண என்ன வேல்யூ வரும், இது டிவைட் பண்ண என்ன வேல்யூ, அல்லது சிம்பிளிஃபிகேஷன் பண்ணா என்ன வரும்னு சொல்லி கேட்பாங்க. பாருங்க ஃபர்ஸ்ட் நம்பர் இருந்துச்சுன்னா நம்பரை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுங்க. இங்க நம்பர் இல்ல. ஓகேங்களா. அடுத்து எக்ஸ் சிம்பிளிஃபிகேஷன் பண்ண முடியுமா பாருங்க. எக்ஸ் இங்க x⁻3 இருக்குது, x⁻2 கீழே இருக்குது. கேன்சல் பண்ணுங்க. x⁻2 x³ x⁻2 கேன்சல் ஆயிடுச்சு. முன்ன இருக்குங்க எக்ஸ் மட்டும் தானே இருக்கு எக்ஸுங்க. அடுத்து இங்க y கேன்சல் ஆயிடுச்சுன்னா இங்க y² மேல இருக்குது, கீழே y இருக்குது. கேன்சல் பண்ணீங்கன்னா மிச்சம் என்னங்க இருக்கு y இருக்குமாங்க. 12 into xy தானே இருக்கு. 12 into xy அவ்வளவுதான் வேலை முடிச்சு. நெக்ஸ்ட் இதுல பாருங்க நம்பரை கேன்சல் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 2 1 டைம், இது 10 டைம் ஆங்க. அடுத்து a⁻³ இருக்குதுங்க, a⁻5 இருக்குது. அடிச்சீங்கன்னா மிச்சம் என்னங்க இருக்கு a⁻² இருக்குமா. a⁻² போட்டுங்க. இங்க b⁻7 இருக்குது, இங்க b⁻² இருக்குது. கேன்சல் பண்ணீங்கன்னா இங்க என்ன மிச்சம் இருக்கு b⁻5 இருக்குமாங்க. மைனஸ் டிவைட் பிளஸ் என்னவா மாறுன்னு சொன்னா மைனஸா மாறுமா. மைனஸ் 10a² by b⁻5. இதுதான் இதோட ஆன்சருங்க. நீங்க இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. 40a² b³ by 40ab. இதோட ஆன்சர் என்னன்னு சொல்லி நீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாருங்க இதோட ஃபேக்டர் மெத்தட் காரணிப்படுத்த சொல்லிக்கிறாங்க. ஓகேங்களா. இது எப்படி காரணிப்படுத்துன்னு சொல்லி சொல்றேன். ஃபர்ஸ்ட் லாஸ்ட்ல எண்டிங் இருக்க நம்பர் எடுத்துங்க. எண்டிங்ல என்ன நம்பர் இருக்குது 16 தான். அந்த 16 மேல போட்டுக்கோங்க. ஓகேங்களா. இது மாதிரி போட்டு அடுத்தது சென்டர்ல என்ன வேல்யூ இருக்குது பாருங்க. சென்டர்ல இருக்கிற வேல்யூ எடுத்து இங்க போட்டுக்கோங்க. ஓகேங்களா. சென்டர்ல இப்போ என்ன பண்ணுனா பெருக்குனா இந்த வேல்யூ வரணும், ஆட் பண்ணா இந்த வேல்யூ வரணும். ஓகேங்களா. பெருக்குனா 16 வரது என்னென்ன பாசிபிள் இருக்குதுங்க. 1 into 16, அதுக்கப்புறம் 4 into 4 16 வரும். அதுக்கப்புறம் என்னென்ன சான்ஸ் 16க்கு இருக்குதுங்க 8 into 2 16 இருக்காங்க. இந்த மூணுல இந்த 3 சான்ஸ் நம்மளுக்கு 16 வருது பெருக்குனா. ஓகேங்களா. ஆட் பண்ணா நம்மளுக்கு 8 வரணும். எந்த வேல்யூ ஆட் பண்ணா 8 வருதுன்னு பாருங்க. இதை ஆட் பண்ணா 10 வருது. 8 + 2 ஆட் பண்ணா 10 வருது. இந்த ரெண்டு ஆட் பண்ணா 17 வருது. 4 + 4 ஆட் பண்ணா நம்மளுக்கு 8 வருதா. அப்படின்னா இதுதான் இதோட இதுக்கு இந்த சம்முக்கு இதுதான் இதோட காரணியா இருக்கு. ஓகேங்களா. 4 4 போட்டீங்க. 4 into 4 மல்டிப்ளேஷன் பண்ணா 16 வருது. 4 + 4 ஆட் பண்ணா 8 வருது. ஓகேங்களா. இங்க போற வேல்யூ பெருக்கிற வேல்யூவா இருக்கணும், உள்ள எடுத்து போற வேல்யூ பிளஸ் பண்ற வேல்யூவா இருக்கணும். இப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா இதோட எப்படி காரணிப்படுத்தினா x + 4ன்னு ஒன்று காரணி எழுதிக்கிங்க. ஒரு காரணி இங்க என்ன வேல்யூ இருக்குதோ அது எழுதிக்கங்க. இங்க இன்னொன்னு x இருக்கு 4க்கு இன்னொன்னு x + 4 x + 4 இதோட x-ஐ ஆட் பண்ணிப்பீங்க. அவ்வளவுதாங்க. சிம்பிளா சொல்லணும்னா இது இங்க வர வேல்யூவோட x ஆட் பண்ணிக்கிங்க. 4 இருந்துச்சுன்னா x + 4, அதே இங்க 3 இருந்துச்சுன்னா x + 3ன்னு வருங்க. x + 4 into x + 3ன்னு வரும். ஆனா இங்க ரெண்டுலயுமே 4 தான் இருக்கணும்.
எக்ஸ் பிளஸ் ஃபோர் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஃபோர். ஓகேங்களா, இது புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த வேல்யூவால் டிவைட் பண்ணினா என்ன ஆன்சர் வரும்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஓகேங்களா, ஒவ்வொன்றையுமே இந்த 5y டிவைட் பண்ணணும். ஓகேங்களா, பாருங்க 5³ 5y மைனஸ் 20/5² 5y, அடுத்தது பிளஸ் 8y/5y. ஓகேங்களா, அடுத்தது 5 கேன்சல் ஆயிரும். y³ வந்து 1 கேன்சல் ஆகி y² மிச்சம் இருக்குமாங்க, இந்த y² இங்க போட்டுக்குங்க. மைனஸ் அடுத்தது 5th டேபிள் இது 1 டைம், இது 5 டைமாங்க. 5 இன்ட்டு y² ஒரு y கேன்சல் ஆகி மிச்சம் என்ன இருக்கு, ஒரு y இருக்குமா, 5y. ஓகேங்களா, அடுத்து பிளஸ் போட்டுங்க. y கேன்சல் ஆகி மிச்சம் என்ன இருக்குங்க, 8/5 இருக்குமா. இதுதான் இதோட ஆன்சர். இப்படி உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன் பண்ண தெரியும். 8th புக்ல என்னதான் கொடுத்துருக்காங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா அந்த ஈக்குவேஷனை நீங்க சிம்பிளிஃபை பண்ண தெரியணும். இதுதான் இதுல இருக்கிற பேசிக் ரூல்ஸ். இது கண்டிப்பா டிஎன்பிசில இருக்கு. ஓகேங்களா, அதனால இந்த வேல்யூவை சிம்பிளிஃபிகேஷன் பண்ண தெரிஞ்சுக்கங்க. எக்ஸோட வேல்யூனா எக்ஸோட டேம் தான் டிவைட் பண்ணணும். எக்ஸ் வேல்யூ எடுத்து ஒய்யால டிவைட் பண்ணால டிவைட் பண்ணாதீங்க. எக்ஸோட வேல்யூ எக்ஸால டிவைட் பண்ணணும், ஒய்யோட வேல்யூ ஒய்யால டிவைட் பண்ணணும். நம்பர் டேம் இருந்துச்சுன்னா நம்பரால டிவைட் பண்ணலாம். இதுதான் இதுல இருக்கிற காமனா உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேங்களா, இது போல டிவைட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் காரணிப்படுத்துறது எப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் இங்க எண்டிங்ல இருக்கிற வேல்யூ இங்க போட்டுங்க, சென்டர்ல இருக்கிற வேல்யூ இங்க போட்டுங்க. இங்க எந்த நம்பர் இல்லாம இருக்கணும். ஓகேங்களா, சப்போஸ் இங்க நம்பர் இருந்துச்சுன்னா அந்த நம்பரால டிவைட் பண்ணிக்கிங்க ஃபுல் ஈக்குவேஷன். ஓகேங்களா, இப்போ வந்து இங்க 4 இருந்துச்சுன்னா ஃபுல் ஈக்குவேஷன் 4 டிவைட் பண்ணீங்கன்னா அங்க x² வேல்யூ வந்துருமாங்க. அப்படி வச்சு சால்வ் பண்ணுங்க. அப்படி சால்வ் பண்ணீங்கன்னா இந்த காரணிப்படுத்தும் மெத்தட் யூஸ்ஃபுல்லா இருக்கு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, வாழ்வியல் கணிதத்துல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்க்க போறோம். வாங்க பார்ப்போம். அடுத்த வாழ்வியல் கணிதத்துல பாருங்க, 600இன் x% என்பது 450 எனில் x இன் மதிப்பை காண்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்குங்க. 600இன் என்னன்னா இன்டூன்னு அர்த்தம். ஓகேங்களா, 600 இன்டூ x% ஈக்குவல் டு எவ்வளவுன்னு இருக்கிறாங்க, 80னா இந்த இடத்துல ஈக்குவல். ஓகேங்களா, 450ன்னு சொல்லிட்டாங்க, போட்டாச்சாங்களா. 600 இன்டூ x% எப்படிங்க எழுதலாம், x/100ன்னு சொல்லி எழுதலாமா. பர்சன்டேஜ் இருந்துச்சுன்னா என்னன்னு சொன்னா டிவைட் 100ன்னு சொல்லி சொன்னாங்க. டிவைட் x/100 ஈக்குவல் டு 450. ஓகேங்களா, அடுத்து 0 0 கேன்சல் பண்ணுங்க. 6x ஈக்குவல் டு 450. அடுத்து x தான் வேணும், x மட்டும் இங்க வச்சுங்க, மிச்சம் அங்க கொண்டு போங்க. 450 டிவைட் 6 டிவைட் பண்ணுங்க. இது 1 டைம், இது 75 டைம் வருமாங்க. எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டு. ஓகேங்களா, அடுத்து என்ன பார்க்க போனா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ என்னங்க, ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி காணும் போது அமௌண்ட்டுக்கு என்ன ஃபார்முலானா, இது டைரக்டா சிம்பிளிஃபை. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலால நீங்க அமௌண்ட் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பிரின்சிபல் வேல்யூலேருந்து அமௌண்ட் வேல்யூ மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ கிடைச்சிரும். ஓகேங்களா, அமௌண்ட்டுக்கு என்ன ஃபார்முலானா, ஆண்டுக்கு ஒரு முறை 2 years 3 years சொல்லி கொடுத்தாங்கன்னா a ஈக்குவல் டு p இன்டூ 1 + r/100 ஹோல் பவர் n. இதுதான் இதோட ஃபார்முலா. அதுவே அரையாண்டுக்கு ஒரு முறைனா a ஈக்குவல் டு p இன்டூ 1 + r/200 இன்டூ ஹோல் பவர் 2n. ஓகேங்களா, அதுவே காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடல்னா a ஈக்குவல் டு p இன்டூ 1 + r/400 இன்டூ ஹோல் பவர் 4n. ஓகேங்களா, இதுதான் இதோட ஃபார்முலா. அதுக்கு வச்சு ஒரு சம் சால்வ் பண்ணி காட்டுறோம். ஓகேங்களா, p யோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, r ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க, n வந்து 2 years சொல்லிட்டாங்க. நம்ம கிட்ட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ கேட்டுக்கிறாங்களாங்க. வாங்க சம்ம சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் a ஓட ஃபார்முலா என்னங்க, p இன்டூ 1 + r/100 இன்டூ ஹோல் பவர் n ஆங்க. பிரின்சிபலோட வேல்யூ எவ்வளவுங்க, 4000. 4000 இன்டூ அடுத்து 1 + r ஓட வேல்யூ எவ்வளவுங்க, r ஓட வேல்யூ 5/100 இன்டூ ஹோல் பவர் n ஓட வேல்யூ என்னங்க, 2 போட்டங்க. 4000 இன்டூ அடுத்து கீழே எல்சிஎம் எடுத்தா 100 வருமாங்க. 100 + 5 ஆட் பண்ணா 105 வருமாங்க. 105 ஈக்குவல் டு ஹோல் ஸ்கொயர். இப்போ கேன்சல் பண்ணுங்க. இது வந்து எத்தனை டைம் வரும், 20 டைம், இது 21 டைம் வருமாங்க. 4000 இன்டூ 21/20 இன்டூ 21/20 ஏன் போட்டிருக்குன்னா ஹோல் ஸ்கொயர் இருக்கிறனே 2 டைம் அந்த வேல்யூ ரிப்பீட் பண்ணுற. 0 0 0 0 கேன்சல் பண்ணியாச்சு. 2 டேபிள் இது 1 டைம், இது வந்து 20 டைம். அடுத்தது இது வந்து 1 டைம், இது வந்து 10 டைம் ஆங்க. அடுத்து 21 இன்டூ 21 மல்டிப்ளேஷன் பண்ணால் 441 வருங்க. இன்டூ 10 மல்டிப்ளேஷன் பண்ணால் 4440 வருமாங்க. 4410. ஓகேங்களா, இதை இதோட ஆன்சர். நம்ம கண்டுபிடிச்சது அமௌண்ட்டோட வேல்யூ என்னங்க, 4410 வந்திருக்குது. நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்கிறாங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ வாங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்ன ஃபார்முலானா a மைனஸ் பிங்க. ஏவோட வேல்யூ என்னங்க, 4410 மைனஸ் பியோட வேல்யூ என்னங்க, 4000
மைனஸ் பண்ணிங்கன்னா 410 வருதாங்க. 410 தான் ஆன்சர். ஓகேங்களா, இவ்வளோதான் ஈஸி, எதுவுமே கஷ்டம் இல்லை. ஓகேங்களா, அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாங்க, இதுவே வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்னா எப்படி ஃபைன் பண்ணுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துடலாங்க. மக்கள் தொகை அதிகரிப்பு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் படி மக்கள் தொகை அதிகரிப்பு, அது மாதிரி அதிகரிக்கிறது மக்கள் தொகை மட்டும் இல்லைங்க, ஏதோ ஒரு அதிகரிக்கிற ரிலேட்டடாக வந்துச்சுன்னா ஃபார்முலா என்னன்னா P × 1 + R/100 ஹோல் பவர் n. ஓகேங்களா, அதுவே தேய்மானம் குறைகிறதுன்னு சொல்லி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் படி வந்துச்சுன்னா அதுக்கு என்ன ஃபார்முலானா P × 1 - R/100 ஹோல் பவர் n. இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சம்ல அப்ரோச் பண்ணும்போது நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போதைக்கு என்னென்ன இருக்குன்னு சொல்லி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரிஞ்சுக்குங்க. அப்புறம் டாபிக்ல போகும்போது உங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும். ஓகேங்களா, இதெல்லாம் ரொம்ப முக்கியம், இதெல்லாம் அடிக்கடி கேட்டுக்கிற சம் தான். ஓகேங்களா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் 2 இயர்ஸா இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன ஃபார்முலானா P × R/100 ஹோல் பவர் ஸ்கொயர்டு. 2 ஆண்டுகளுக்கு கணக்கிடும் முறையில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க, P × R/100 ஹோல் ஸ்கொயர்டு. ஓகேங்களா, அதுவே கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் 3 ஆண்டுகளுக்கு கணக்கிட வேண்டும். அது மாதிரி கேட்டாங்கன்னா என்ன ஃபார்முலானா P × R/100 ஹோல் ஸ்கொயர்டு இன்ட்டு எக்ஸ்ட்ரா 3 + R/100ன்னு சொல்லி இந்த டைம் வரும். ஓகேங்களா, இது ரிலேட்டடாக ஒரு சம் சால்வ் பண்ணி காட்டுறோம். ஓகேங்களா, வாங்க சால்வ் பண்ணலாம். P = 5000, R = 4%, தென் N = 2 இயர்ஸ் கொடுத்துட்டாங்க. 2 இயர்ஸ் கொடுத்துட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் தனி வட்டிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் கேட்டிருக்கிறாங்க. அப்படின்னா 2 இயர்ஸ்னா இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த ஃபார்முலாங்க வாங்க சப்ஸ்டியூட் பண்ணலாம். P × R/100 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா, Pயோட வேல்யூ எவ்வளோங்க 5000. 5000 × Rோட வேல்யூ என்னங்க 4/100. ஹோல் ஸ்கொயர் இருக்கணும்னு 2 டைம் எழுதிக்கிறேங்க 4/100. ஓகேங்களா, 0 0 0 கேன்சல் பண்ணிடுங்க. ஒரு 0 கேன்சல் பண்ணியாச்சு. 5th டேபிள் அது 1 டைம் ஆங்க. 10 வந்து 2 டைம் ஆங்க. 2 வந்து 1 டைமு, இந்த 4 வந்து 2 டைம் ஆங்க. 2 × 4 வருமாங்க, மல்டிப்ளேஷன் பண்ணா 8 வருமாங்க. அவ்வளோதான் வேலை முடிஞ்சு. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன், 2 இயர்ஸ் நோனி டேரெக்டாக இந்த ஃபார்முலா கண்டுபிடிச்சிட்டா P × R/100 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா, Pயோட வேல்யூ எவ்வளோன்னு சொல்லிக்கிறாங்க 5000 × Rோட வேல்யூ என்னங்க 4/100 ஹோல் ஸ்கொயர் இருக்கணும்னு 2 டைம் எழுதிட்டு. ஓகேங்களா, ஏன்னா 0 0 இது ஈஸியாக கேன்சல் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு 0 0 கேன்சல் பண்ணிட்டா மிச்சம் 5th டே 1 டைமு, 10 வந்து 2 டைமு, அப்புறம் 2வையும் 4 கேன்சல் பண்ணிட்டா 2 × 4 மல்டிப்ளேஷன் பண்ணால் 8 வந்துச்சு. அவ்வளோதான் வேலை முடிஞ்சதுங்க. நெக்ஸ்ட் பாருங்க, 3 இயர்ஸ் நோனி இந்த ஃபார்முலா P × Pயோட வேல்யூ என்னங்க 8000. 8000 × அடுத்தது Rோட வேல்யூ என்னங்க 5/100. 5/100 நான் 2 டைம் போட்டுக்கிறேன். ஹோல் ஸ்கொயர் இருக்கணும் போட்டாச்சாங்க. இன்ட்டு அடுத்தது 3 + R/100 வேல்யூ என்னங்க Rோட வேல்யூ 5/100. 5/100 போட்டாச்சு. இப்போ கேன்சல் பண்ணது கேன்சல் பண்ணுங்க. 0 0 கேன்சல் பண்ணியாச்சு. ஓகேங்களா, 5th டேபிள் இது 1 டைம், இது 2 டைம் ஆங்க. இது 1 டைம், இது 4 டைம் ஆங்க. 4 × 5 இன்ட்டு அடுத்தது இங்கே டிவைட் பண்ணி எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 100 300 + 5 வருமாங்க. ஆட் பண்ணி வைங்க. நான் இது இன்டூ பண்ணீங்கன்னா என்னங்க 4 × 5 20. 20 இன்ட்டு இதே ஆட் பண்ணீங்கன்னா 305 வருமா. 305/100 ஆங்க. இது வந்து 5th டேபிள் டிவைட் பண்ணால் இது 61 வருங்க. இது 20 டைம் வருமாங்க. 20 20 டிவைட் ஆகி 61 வருமாங்க. 61 தான் இதோட ஆன்சர். அவ்வளோதான் வேலை முடிஞ்சது. ஒன்றுமே கஷ்டம் இல்லை. 3 இயர்ஸ் ஒன்று டேரெக்டாக இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வந்தேன். இங்கே பாருங்க, Pயோட வேல்யூ × R/100 ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ இன்ட்டு 3 + R/100 வேல்யூ போட்ட 0 0 கேன்சல் பண்ணி முடிச்சுட்டு மிச்சம் இருக்கிற மல்டிப்ளேஷன் பண்ணி போட்டுட்டு இங்க எல்சிஎம் எடுத்தா 100 × 3 வந்து 300 + 5 ஆட் பண்ணோம்னா என்ன வருங்க 305 வரும். 305/100 டிவைட் பண்ற 5th டேபிள்ல இது வந்து 61 டைம், இது வந்து 20 டைம். 20 20 டிவைட் ஆகி மிச்சம் 61 வருங்க. 61 ஆன்சர். வேலை முடிஞ்ச. நெக்ஸ்ட் என்னன்னா வடிவில் ஒரே ஒரு 2 ஆங்கிள் கொடுத்தாங்க. 2 ஆங்கிள் தெரியலனா இப்படி ஃபைன் பண்ணுவேன்னு சொல்லி பார்ப்போம். அது பார்த்தோம்னா டாபிக் முடிஞ்சது. 8th அந்த அளவுக்கு அதிகமாக இல்லை. ஓகேங்களா, வாங்க பார்த்துடலாம். நேரம் அண்டு வேலை இருந்தது, இருந்தாலும் அது பேசிக்கா ஒரே ஒரு சம் தான் இருந்தது. இருந்தாலும் அதை டாபிக்ல பார்த்துக்கலாம்னு சொல்லி விட்டுட்டேன். ஓகேங்களா, ஆனால் அதில் அட்வான்ஸாக அதிகமாக இல்லை. அது வந்து நான் ஈஸியாக உங்களுக்கு டிப்ஸ் மூலியமா சால்வ் பண்ணி கொடுக்க போறேன். நான் டாபிக் விட்ட. ஓகேங்களா, வாங்க வடிவியல் பாருங்க. இந்த क्वेश्चनல என்ன சொல்றாங்கன்னா x y-யோட ஆங்கிள் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்க. இங்கேயே சொல்லிட்டாங்க சம பக்கங்கள் சொல்லிட்டாங்க. சம பக்கங்களோட எதிர்கோணங்கள் வேல்யூ எப்பவுமே சேமா தான் இருக்கு. x = y தான் இருக்கு. இது வந்து ஒரு சப்போஸ் சொல்றேன், இது 30 டிகிரியா இருந்துச்சு, இது 30 டிகிரியா தான் இருக்கு. ஏன்னா சம பக்கங்கள். ஓகேங்களா, எப்பவுமே சம பக்கங்களின் எதிர்கோணங்கள் எப்பவுமே சமமா இருக்கா அந்த ஃபார்மேட்டை வச்சு நான் யூஸ் பண்ண போறேன். இப்போ ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் எப்போ எவ்வளவு டிகிரியா இருக்குங்க 180 டிகிரியா. x + y =
அடுத்து 50 டிகிரி பிளஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி, 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணால் 180 டிகிரின்னு சொல்லி ஈக்குவல் ஃபார்முலா எடுத்துட்டு ஓகேங்களா. இப்போ எக்ஸ் ஒய் தான் என்ன பண்ணேன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய், ஏன்னா ரெண்டுமே சம பக்கங்களோட எதிர்கோணங்கள் சமமாக இருக்கறனால எக்ஸுக்கு ஒய் ஈக்குவல் தான் எக்ஸ்னே ரீப்ளேஸ் பண்ணுற. எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 50 டிகிரியா ஈக்குவல் டு 180 டிகிரிங்க. எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஆட் பண்ணால் 2x பிளஸ் 50 டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரிங்க. அடுத்து 50 அந்த சைடு போயிடுச்சுன்னா மைனஸாக மாறுமாங்க. 180 டிகிரி மைனஸ் 50 டிகிரி மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும் 130 டிகிரி வருதாங்க. 130 டிகிரி 2x ஈக்குவல் டு 130 டிகிரிங்க. நம்மளுக்கு எக்ஸ் தான் வேணும். எக்ஸ் ஈக்குவல் டு 130 டிகிரி பை 2 டிவைட் பண்ணா இது 1 டைம், இது 65 டைம் வருதா. எக்ஸோட வேல்யூ 65னா ஒய்யோட வேல்யூ எவ்வளவுங்க இருக்கு 65 தான் இருக்கு. ஏன்னா சம கோணங்கள் சொல்லிட்டாங்க, சம கோணங்கள், ஏன்னா சம பக்கங்களோட எதிர்கோணங்கள் சமமா தான் இருக்கு. அப்பலாம் அதான் சொன்னீங்க 30 டிகிரினா இங்கே 30 டிகிரியா தான் இருக்குன்னு, இங்க 65னா இங்கே 65 தான். ஓகேங்களா, வேலை முடிஞ்சது. இது இல்லாட்டி கூட 65 எக்ஸுக்கு 65 வச்சு பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 50 டிகிரி ஆட் பண்ணி அந்த சைடு கொண்டு வந்து மைனஸ் பண்ணி பாருங்க. மைனஸ் பண்ணாலும் அந்த வேல்யூ தான் வரும். இதோட 8th இருந்த அடிப்படை மேக்ஸ் வீடியோ கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு வீடியோ எப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சப்போஸ் எதுவும் சேஞ்ச் பண்ணாலும் கண்டிப்பா சொல்லுங்க, சேஞ்ச் பண்ணலாம். எல்லாரும் வீடியோ சூப்பரா இருக்குதுன்னு சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். நீங்க தான் எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் படுத்துறீங்க. நாங்க 2 days விட்டு வீடியோ கன்டினியூ பண்ணலாட்டு இருந்தேன். நீங்க தான் வீடியோ சூப்பரா இருக்குது அது மாதிரி சொல்லும் போது எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன்லாம் இருந்துச்சு. கன்டினியூஸா சீரீஸை முடிச்சிடும். இந்த 2 வீடியோஸ்ல உங்களுக்கு அடிப்படை மேக்ஸ் முடிச்சு டாபிக் குள்ள போயிடும். ஓகேங்களா, ஏன்னா இன்னைக்கு 8th கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 1 day விட்டு நெக்ஸ்ட் டே வந்து 9th கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் 10th கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அடுத்த வீக்குள்ள அடிப்படை மேக்ஸ் முடிச்சு நம்ம நெக்ஸ்ட் வீக்ல பேசிக் கிளாஸ் மேக்ஸ்குள்ள போயிடுவோம். ஓகேங்களா, டாபிக் மேக்ஸ் பேசிக் மேக்ஸ் முடிஞ்சது. ஓகேங்களா, பேசிக் மேக்ஸ் ஒரு 8 வீடியோக்குள்ள முடிச்சிருவோம். இப்போ 6th 7th வீடியோ வந்துருச்சாங்க. 9th 10th வீடியோக்குள்ள கவர் பண்ணி முடிச்சலாம். ஓகேங்களா, அவ்வளோதாங்க, அவ்வளோதான். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட்.